உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்தீங்க? என்னோட பேர் வந்து ஆர் ராஜாமராஜ் தான். நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் 3789. நான் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸாம் வந்துட்டு ஏஇக்கு எழுதியிருந்தேன். ஏஇக்கு எழுதுனதில் ஹச்ஆர்என்சி எடுத்திருக்கேன். ஹச்ஆர்என்சியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக நான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க சார். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நீங்கள் எப்போ கல்லூரி முடிச்சிங்கண்ணா? கல்லூரி முடித்தது வந்து 2016 முடித்தேன் நான். ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2010 குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நம்ம இதை அப்போதைக்கு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் அப்போதைக்கு கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இது மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது 2016க்கு அப்புறம் 18 வரைக்கும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னை சைடு நமக்கு எல்லாம் செட் ஆகாதனால அதுக்கப்புறமா நான் 2018க்கு அப்புறம் ஊர் சைடு போயிட்டேன். அப்படி போனப்போ லோக்கலில் வந்து ஃபினான்ஸில் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணேன். இப்படி நம்மளோட லைஃப் ஜேர்னி வந்துட்டு ஃபினான்ஸில் தான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஃபினான்ஸில் தான் போணுச்சு. ஒரு 2-3 கம்பெனியில் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்து அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தேன் ஒரு வருஷம். அதுக்கப்புறம் 2 வருஷம் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். இப்படி இருக்கும்போது அந்த வேலையோட நிரந்தரம் வந்து எனக்கு சரியாக படலை. ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்க்கும்போது எனக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் வந்துட்டு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவங்கலாம் என்ன நீ வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவங்கள தூக்கி அடித்த உடனே அந்த வேலையோட நிரந்தரத்தன்மை வந்து அந்தளவுக்கு எனக்கு சரியாக படாததுனால நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டு சைடு நமக்கு ஒரு நல்ல ஸ்கோப், நம்ம போய் படிக்கணும், படித்து அதில் இருந்தால் ஒரு நிரந்தரம் கிடைக்கும். எப்படின்னா நமக்கு ஒரு சேஃப்டி இந்த வேலையில். மற்ற இதெல்லாம் நம்மளை போடான்னு உடனே துரத்துறது ஒரு இது கிடையாது. அதனால் நம்மளுடைய லைஃபுக்கு வந்துட்டு என்னுடைய குடும்பத்தில் பார்த்தா ஒரு முதல் பட்டதாரின்னு சொன்னால் நான் தான் முதல் பட்டதாரி. முதல் பட்டதாரியாக இருந்து ஒரு அரசு வேலை வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா அந்த சமயத்தில் வந்துட்டு, நீ குடும்பத்துக்காக உன்னுடைய அக்கா தங்கச்சி தம்பிக்காக நீ பார்த்தது போதும், உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த 30,000 சம்பளத்தை விட்டுட்டு நான் வேலைக்கு வந்தேன். வேலையை விட்டுட்டு நான் இந்த படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். அப்படி வரப்போ என்னுடைய ஒரு நாள் சம்பளம், ஒரு மாத சம்பளம் வந்து 30,000. அந்த இடத்துல நான் அதை விட்டுட்டு வரும்போது கையில் படிக்கிறதுக்காக புக்கை எடுக்கும்போது உண்மையிலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமானா 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புக்கை எடுத்து அந்தளவு கான்சன்ட்ரேஷன் என்னால் பண்ண முடியல. இருந்தாலும் புக்கை எடுத்து நான் பழகினது வந்துட்டு படிக்கிறேனா இல்லையோ அந்த புக்கை தினைக்குமே எடுத்தேன். தினைக்கும் எடுத்ததுக்கப்புறமா அது ஃபஸ்ட்டு என் மைண்டை வந்துட்டு படிக்கிறதுக்கு கொண்டு வந்தேன். படிக்கிறதுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு அதை கொண்டு வரத்துக்கு தான் கஷ்டமாக இருந்தது தவிர்த்து படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக கிடையாது. என் மைண்டை ஒருநிலைப்படுத்தி அதில் கொண்டு வரத்துக்கு மட்டும் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்லேருந்து 4 மந்த் வரைக்குமே அந்த புக்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்பேன். அதிகமாகலாம் படிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நேரம் படிப்பேன். அந்த மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம மொபைல் முதற்கொண்டு நமக்கு கையிலே மொபைல் இருக்குது, அதுலேயே எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதையும் கடந்து போகணுங்கிறப்போ என் மொபைலில் அப்போ வச்ச டிபி ஒரே ஒரு டிபி தான், நம்ம டிஎன்பிசியோட ஆஃபீஸ் டிபி. அப்படி அதை ஓப்பன் பண்ணும் போதே எனக்கு அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் அந்த டிபி தெரியும் போது அந்த மொபைலை அனாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இந்த விஷயத்தையாக தான் விட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தோணும் போது ஒவ்வொரு நாளும் நான் காசு வெளியில் வந்து இன்ஸ்டியூட்ஸ் போடலாம் படிக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. டிபார்ட்மெண்ட் வைஸாக எக்ஸாம் வருதுங்கிறது எனக்கு 2024 தான் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த வேலையை விட்டுட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முயற்சியை எடுத்த முயற்சி இதுக்கப்புறம் என்னோடய தம்பி தங்கச்சி நான் பார்த்துக்கிறதுக்கும் என் அம்மாவோட நம்பிக்கை காப்பாற்றுறதுக்குமா இருக்கணுங்கிறத நான் முழுமையாக நம்பினேன். முழுமையாக நம்பி அதில் இறங்கின ஒரு விஷயந்தான் இந்த அரசு வேலை. எங்கள் அப்பா ஒரு கடைநிலை ஊழியராக இருந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் 2023. அதுக்கப்புறம் போகும்போது எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு வார்த்தை, அப்பா வேலையில் இருந்தார், நீ வேலையில் இல்லையா அப்படிங்கிற இடத்துல நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கேன். சில இடத்துல சில சங்கடங்களை சந்திச்சிருக்கேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொரு நாளுமே நான் செலவு பண்ணனாங்கிறத விட எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளுமே எனக்கு அந்த 1000 ரூபா லாஸ் ஆகி படிக்கிறேங்கிறப்போ நான் செலவு பண்ணுற மாதிரி தான் நினச்சிக்கிட்டேன். ஒரு மாதம் போகுதுன்னா படிக்கிறதுக்காக நான் 30,000 ரூபா அதுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு என் மனசில் ஓடின ஓட்டம் அது மட்டும்தான். இந்த இடத்துல புக்கில் கை வச்சுட்டோம், இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமாங்கிறது தான் மொதல் விஷயம். எப்பயுமே சில விஷயங்கள் சிலர் சொல்கிற நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எப்பயுமே ஏற்றுக்கணும். அப்படிங்கிறப்போ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க நம்ம திருக்குறளில். அந்த ஒரு விஷயந்தான், அது நடக்குதோ நடக்கலையோ நம்ம நினைக்கிறத நம்மளோட எய்மை என்றைக்குமே ஹையாக வைக்கணும். நான் ஹையாக வச்சு தான் படித்தேன். குரூப் 1க்கு தான் ட்ரை பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்துச்சு. என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். மேக்ஸிமம் என்னோடய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா காலை டைமில் கண்டிப்பாக இருக்கும். காலை டைமில் எழுந்திரிக்கிறேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொன்னா, அப்படி இது மாதிரி காலைல எழுந்திரிச்சிங்கன்னா நம்மளுடைய மைண்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கணும்.
ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 மினிட்ஸ் தான், ஒரு மெடிடேஷன் மாதிரி. நம்ம கண்ணை மூடி நம்ம யோசிக்கிறோம்னா இந்த நாளை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்தாலே போதும். நம்மளோட எண்ணம் மட்டும் கரெக்டாக இருக்கணும், அந்த எண்ணத்தை செயலாக்கணும். அது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு வெளியில் போய் இன்ஸ்டியூஷன் படிக்கிறதுக்கு இல்லாதப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால், அப்படி அவர் ஆல்ரெடி ஒரு படிச்சுட்டு ஒரு மேற்பார்வையாளராக இருந்தார். நம்ம இதில் பஞ்சாயத்து யூனியனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எனக்கு எப்படின்னா ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், சம்திங் சப்போர்ட், அந்த சமயத்தில் வெளியில் போய் படிக்கலனாலும் அவருடைய கைடன்ஸ் சில தான் எனக்கு கொடுத்தா. அப்படி இதே மாதிரி படிக்கணும், இந்த சிலபஸ் வச்சு இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி புக்ஸ் எல்லாம் அவர் எனக்கு சில இது ரெஃபர் பண்ணி கொடுத்தா. அப்படி அவர் கூட இருந்து தான், அவர் ரூம் எடுத்து வச்சுருந்தார், அவர் கூட ரூமில் இருந்து தான் படித்தேன். மேக்ஸிமம் காலையில் அவர் எப்பயுமே கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே கோயிலுக்கு போகும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாது. பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும்போது நம்மளோட எண்ணங்களும் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் செட் அவ்வளோ சீக்கிரம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. அதை நம்பி நான் படித்தேன். படித்து நிறைய விஷயத்தில் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். எனக்கு அது பெரிய படிக்கிறது கஷ்டமாக தெரியல, அதுக்கு நான் கொண்டு வந்தால் கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக எங்கள் அம்மாவோட நம்பிக்கையை கடைசியில் நான் காப்பாற்றி, நான் கவுன்சிலிங் கிளியர் பண்ணதை எங்கள் அம்மாவோட சொல்ல கிடையாது, கவுன்சிலிங் வந்தது எங்கள் அம்மாவோட சொல்ல கிடையாது. லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆஃபர் லெட்டரை கொடுக்கும்போது தான் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்கிறேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விஷயந்தான். நான் அன்னைக்கு காலேஜ்லலாம் நான் ரொம்ப அலட்சியமானவன் தான். ரொம்ப சூப்பர் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் கிளாஸ்லாம் கிடையாது. நான் நார்மலாக படிக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அம்மாவோட கஷ்டங்களை அன்னைக்கு நான் புரிஞ்சிக்காதவன் தான். என்னை காலேஜில் சேர்க்கும் போது 30,000 தேவைப்பட்டுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவால் ரெடி பண்ண முடியல. ஆனால் எங்கள் அம்மா அவங்க தாலியை வச்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் அதை அந்த சமயத்தில் உணராத ஒருத்தன் தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை எந்த சமயத்தில் உணர்ந்தேன்னா, எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு சில அவமானங்களை நான் சந்திக்கும் போது தான் லைஃப்பில் இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு உணரும் போது தான் இந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு போய் எங்கள் அம்மா கையில் கொடுக்கும்போது, அந்த தாலி எங்கே வச்சாங்க, அடகு வச்சாங்க கூட இது வரைக்கும் அந்த கடை கூட எனக்கு தெரியாது. அந்த லெட்டரை கொடுக்கும்போது அது தாலியாக உணர்ந்து தான் எங்கள் அம்மா கையில் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் என் மனசில் இருந்ததை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அது அந்த ஒரு விஷயந்தான். நமக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவோம். நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம பதில் சொல்லுவோமான்னு தெரியாது, இன்னொருத்தவங்க பிரச்சனைக்கு கண்டிப்பாக நம்ம சொல்யூஷன் கொடுப்போங்கிற மாதிரி நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம தங்கச்சி தம்பிங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை நம்ம தான் பார்க்கணுங்கிறப்போ, நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் முழுக்க முழுக்க எடுத்து படித்தேன். என்னோடய எஃபோர்ட் போட்டு படித்ததில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை நல்ல முறையில் நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நம்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த ஆசிரியர்கள் ஒரு சில பேரை மீட் பண்ணியிருக்கேன். காசு கொடுத்து நம்ம வேலை வாங்கலை. அதேமாதிரி யாருக்கிட்டையும் இந்த வேலைக்கும் காசு வாங்கக்கூடாது. அதுதான் என்னுடைய முக்கிய ஒரு நோக்கமாக நான் வச்சுருக்கேன் இந்த வேலையில். எந்த மாதிரி படிச்சீங்கண்ணா? நான் படித்தது வந்துட்டு மேக்ஸிமம் மார்னிங் டைமில் 4 o'clock எழுந்திரிக்கிறேன்னா ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிடுவேன். மெடிடேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த சிலபஸ் படிக்க போகிறேங்கிறத முன்னாடி நாளே நோட் பண்ணி வச்சுருவேன். 10 யூனிட் இருக்கா, 10 யூனிட்டில் நான் எந்த யூனிட் எடுக்க போகிறேங்கிறது மேக்ஸிமம் காலையில் ஜென்ரல் நாலேஜ் எடுத்துருவேன். ஜென்ரல் நாலேஜ் எடுத்துகிட்டு எனக்கு எது அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சில விஷயங்கள் டக்குன்னு புரியாமல் இருக்கும், அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்க டைமில் ஆரம்பிச்சிருவேன். அடுத்து ஆஃப்டர்நூன் டைமும் இருக்கும். ஒரு 4 hours காலைல படிக்கிறேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுப்பேன். அந்த பிரேக் எடுக்கிற நேரத்தில் பிஒய்க்கு இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்லாம் இருக்கும்ல, தமிழ் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ரிலாக்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் படிப்பேன், அவ்வளோதான். அதிகமாக தமிழ் மேக்ஸிமம் முன்னாடியிலேருந்தே நான் நல்லா அதில் ஸ்கோரிங் பண்ணிகிட்டு இருக்கனால தமிழ் லைட்டாக தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஈவினிங் டைமில் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். இந்த 3 இதையுமே எல்லா நாளுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். டெக்னிக்கலுக்கு எந்த மாதிரி படிச்சீங்க? இந்த 10 யூனிட் சிவிலுக்கான 10 யூனிட்ஸ் எப்படி படிச்சீங்க? ஓகே சார். ஏஐக்கு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணேன். அதுலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். அவங்க சொல்லிக் கொடுக்குற சில யூடியூப் சேனல்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து சிவில் தமிழன். அவங்க வந்து நடத்துகிற விஷயங்கள் நம்ம ஒரு காலேஜில் எப்படி நடத்துவாங்களோ நமக்கு புரிகிற விதமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த வீடியோ கிளாஸ் இது பண்ணி வாங்கினேன். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நான் நிறையா போட்டேன் சார். சிவில் தமிழ்லையும் போட்டிருக்கேன், இன்னும் அதர் அகாடமியில் நான் டெஸ்ட் பேட்ச் நிறையா வாங்கி டெஸ்ட் போட்டு பார்த்தேன். ஏன்னா நான் எவ்வளோ படிக்கிறேங்கிறத விட நான் எந்த அளவுக்கு அதில் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் டேரெக்டாக போய் என்னால் இன்ஸ்டியூட்டில் போய் எழுத முடியலனாலும் நான் ஆன்லைனில் வாங்கி அதை பிரிண்ட் அவுட் போட்டு நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் சார் நான் படித்தேன். ஒரு 30,000 சம்பளத்திலிருந்து வேலையை விட்டுட்டு படிக்க வந்தீங்க. எப்பயாச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், திரும்ப வேலைக்கே போயிருக்கணும், வேலைக்கு போயினே இருந்திருக்கணும் அப்படிலாம் நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிருக்கேனாங்கிறத விட நான் எடுத்த முடிவு சரியானு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எடுத்த முடிவை சரியாகிறதுக்கு என்னால் உழைக்க முடியுங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருந்தது. நம்ம ரத்தன் டாட்டா சொன்ன ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்தை நான் அன்றைக்கி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசித்தேன்.
முடிவு எடுத்ததுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஒரு வேளை அந்த வேலையை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அடுத்த வாட்டி முயற்சி பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு விஷயம் தான். அதை சரியாக்கணும். நான் எடுத்துட்டேன். அந்த முடிவை சரியாக்கலைன்னா ஆல்ரெடி என்ன நடுவில் நிறைய பேர் கேட்டாங்க. வேலையை விட்டுட்டு போயிருக்கியே, மறுபடியும் இந்த வேலை இருக்குது வந்து எடுத்துக்கடா, வேலை இருக்குடா, ஏன்டா வேலையை விட்டு வெட்டியாக சுற்றிட்டு இருக்க அப்படின்னாங்க. சும்மா வீட்டை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கியா, அதெல்லாம் சொன்னாங்க. நமக்கு எது வருமோ அதை பண்ணணுன்னாங்க. பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் அலைன்ஸ் பார்க்குறதுலேருந்து கொண்டுலேருந்து எல்லாத்துலேயுமே டிஸ்கரேஜ் பண்ணி தான் என்னை மறுபடியும் நிராகரித்தாங்க. எதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம எடுத்த முடிவை சரியாக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறதுக்காக நான் எல்லா இடத்துலையும் அமைதியாக தான் இருந்தேன். இப்போ எப்படி இருக்கு வேலை வாங்கிட்ட அப்புறம்? வேலை வாங்கிட்டேன். இப்போ இது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஹெட் ஆஃபீஸில் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 வீக்ஸில் எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு செக்யூர் நம்மளுடைய அப்பா அம்மாவை என்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களுக்கு ஒரு நிம்மதி தான். ஒரு விஷயம் நம்ம பிள்ளை அடுத்து எந்த கஷ்டமும் பட மாட்டாங்கிற ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்து செக்யூர் தான். நம்மளுடைய தம்பி தங்கச்சியை பார்த்துக்க முடியும், அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போக முடியும், பார்த்துக்கலாம் நினச்ச மாதிரி. நீங்க ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னது சார்? ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நம்ம இந்த விஷயத்தில் இறங்கிட்டோங்கிறத விட இறங்கினதுக்கு அப்புறம் ஏன்னு யோசிக்காம நம்ம எதுக்காக இந்த படிக்கிற விஷயத்தாக இறங்கணுங்கிறத நம்ம ஒவ்வொரு வாட்டி சோர்வடையும் போதும் யோசிச்சோம்னா நமக்கு அந்த சிந்தனையே வராது இதை விட்டு போகணுங்கிறதே. யோசிச்சேன் நான் ஒரு விஷயம் அதுதான். இறங்கின அப்புறம் நான் அப்பப்போ சோர்வு அடைஞ்சிருக்கேன். சோர்வடையாதவங்க யாருமே கிடையாது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது. அப்படி சோர்வடையும் போதெல்லாம் அன்னைக்கு எதனால் நான் இதுக்குள்ளே வந்தேன்னு நான் யோசித்தேன். அப்படி எதனாலன்னு வந்தேன்னு யோசிக்கும் போது அந்த சோர்வு என்னை விட்டு போயிருக்கு. இந்த வால் தான் நீங்க டிபியா வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. அந்த கண்டிப்பா album சார். வாங்கிட்டு இந்த வால் முன்னாடி போட்டோ எடுத்தது எப்படி இருந்ததுங்க? மெட்ராஸ் படத்தில் சொல்ல மாதிரி தான், இனிமே செவுரு என்னோடது அப்படிம்பாங்களே, அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. இது இதோட இருக்காது. அடுத்தடுத்து இந்த வாழை மறுபடியும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கு. நிறைவேற்றுறதுக்கு உழைப்போம், அவ்வளோதான். ஓகே. நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்க இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்டோரியும் ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி. பார்க்குற நிறைய பேர் அதை இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.